ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓப்பனிங்கில் எப்படி 3D இன்ட்ரோ வந்துச்சு அது மாதிரி பார்க்க போகிறோம். அதுக்கு நவியை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் 2 இது கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணிக்கப்புறம் அதில் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு ஃபைலை அதாவது இந்த க்ரீன் ஸ்க்ரீன் மாதிரி போட்டிருக்கோம், அதை ஓப்பன் பண்ணிங்க. இப்போ இதில் வந்து நம்மளுடைய யூடியூபோடைய சிம்பிள் வைப்போம். இப்போ என்னோடய சிம்பிள் நான் அதை வச்சுருக்கேன். வச்சு ட்ராக் பண்ணி இழுத்துக்கிட்டே வரேன். வந்துக்கிட்டே இருந்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அடுத்த லேயர் கேட்கும். அதில் வந்து ஸ்டிக்கர் வச்சு மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது மாதிரி ஹோல்ட் டவுன் பண்ணி இழுத்துருங்க. மேலே இது வந்து அதே லேயரை மேலே அப்ளை பண்ணி அப்படியே கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ இது ஃபுல்லாக செட் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்தது குரோமாக்கி யூஸ் பண்ணி அந்த க்ரீன் ஸ்க்ரீனை வந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சிம்பிள் மட்டும் காட்டணும், அது யூடியூப் லோகோ. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியது தான். இப்போ இதோட வேலை முடிஞ்சிட்டு இப்போ நான் அதை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். எக்ஸ்போர்ட் ஆக கீழே எக்ஸ்போர்ட் கொடுத்துருப்போம். எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ என்ன வெயிட் பண்ணுங்கள். ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சிட்டு ஸோ இப்போ நான் கட் பண்ணிட்டு வெளில வந்துட்டு அடுத்த லேயரை நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அடுத்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த ரெட் சைன்ட்டு உள்ள வீடியோவை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு இந்த மாதிரி லேயர் கேட்கும். மேலே ஒரு லேயர் கிளிக் பண்ணிங்க. ஏற்கனவே சேவ் பண்ண லேயர் வந்து மேலே நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே கொடுத்துருங்க. இப்போ கீழே வந்து ஃபில்லுன்னு இருக்கும், அதை ஃபில் பண்ணுங்கள். அப்போ ஸ்க்ரீனை அப்போ தான் ஃபில் பண்ண முடியும். ஃபில்லுங்கிற கீழே ஆப்ஷன் கொடுத்து மேலே வந்து முழுக்கம் வச்சு க்ரஷர் வச்சு ஃபில் பண்ணுங்கள். பாருங்கள் கொடுத்துருப்பாங்க ஃபில்லை, அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபில் ஆகிடுச்சு. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு, இந்த க்ரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு குரோமாக்கு யூஸ் பண்ணிக்க மறுபடியும் யூஸ் பண்ணி பாருங்கள். என்னோடய இன்டென்சிட்டி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறேன். அவ்வளோதான், பாதி வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு தேவையான இடத்துல மட்டும் அந்த கர்சரை வச்சு மேலே உள்ள பிஐபியில் உள்ள வீடியோவை கட் பண்ணணும். நான் செய்கிற மாதிரி பார்த்து செய்யுங்க. சவுண்டை வந்து மேலே உள்ளது மட்டும் கம்மி பண்ணிப்போம். கட் பண்ணிட்டு இப்போ வந்து எந்த லெவலில் தேவையோ அதை வச்சு கட் பண்ணணும். இப்போ இந்த ஓப்பனிங் எனக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். நான் அதை கொஞ்சம் நவுத்தி முன்னாடி கொண்டு வந்து அந்த இடத்த கொஞ்சமாக கொண்டு வந்து இங்கே கட் பண்ண போகிறேன். ஸ்ப்ளிட் பண்ணி இந்த இடத்துல அப்புறம் லைன் பண்ண போகிறோம். இப்போ நான் என் மேலே கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம டெலிட் பண்ணிடுவோம், தேவையில்லை. இப்போ அப்படியே ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்த மாதிரி வரும். அழகாக இந்த இடத்துல இது வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, மோஷன் வச்சு மேலே டெக்ஸ்ட்டு கொடுத்துக்கணும். நம்ம சேனல் நேம் கொடுத்துட்டு அது வந்து மோஷன் வந்து கொடுக்கணும். இப்போ பாருங்கள், நான் ஃபேடு கொடுக்குறேன். ஃபேடு கொடுத்தேன்னு பாருங்கள், நீட்டாக உங்களுக்கு ஃபேட் ஆகி வரும். மேலே உங்களுக்கு எதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் அதை அடுத்த ஸ்டெப்பில் எப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், டெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கோம். நீங்கள் ஹெட்டிங் கொடுக்குற மாதிரி ஹெட்டிங் கொடுத்துக்குங்க. ஹெட்டிங் கிளிக் பண்ணி இப்போ இதில் வந்து உங்களுக்கு உங்கள்கிட்ட யூடியூப் சேனல் என்ன அப்படிங்கிறத நேம் கிளிக் பண்ணி எழுதிக்கங்க. கேப்சர் ஸ்மால், அது எந்த ஃபாண்ட் சைஸ் உங்களுக்கு தேவையோ அதுக்கு மாதிரி யூஸ் பண்ணிக்கங்க. இதில் டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க, அதில் எது வேணுமோ உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கங்க. நான் ஃபஸ்ட்டு உள்ள யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து கலர் சூஸ் பண்ணிக்கங்க. நான் இந்த சேனலுக்கு ஏற்ற மாதிரியான பிளாக்கு அல்லது இதுக்கேற்ற டோன் லேப்லேயே செட் பண்ணிக்கோங்க. என்னோடய வந்து ப்ரௌனிஷ் கலரில் இருக்குது, நான் ப்ரௌனிஷ் கலர்லேயே வந்து செட்டப் பண்ணிக்கிறேன். ஓகே, இது நான் ஃபிக்ஸ் ஆகிக்கிறேன். ஆப்போசிட்டியை கொஞ்சம் அளவுக்கு குறைச்சி வைப்போம். ஒரு 70 to 80% இருந்தால் போதும். ஓகே, இது எனக்கு ஓகேவாக இருக்குது. நான் ஃபுல்லாக வச்சுக்கிறேன். ஃபுல்லாக வச்சு இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எங்கே தேவையோ அந்த இடத்துல டெக்ஸ்ட்டை நம்ம கொண்டு வரணும். அதாவது நம்ம லோகோ ஓப்பன் பண்ணுறப்ப அந்த டெக்ஸ்ட் வரணும். ஸோ அதனால் அதை நான் கொஞ்சம் ட்ராக் பண்ணி இழுத்துட்டு லோகோ கிட்ட கொண்டு வரேன். இப்போ பாருங்கள், லோகோ கிட்ட வந்துட்டு. ஆனால் இப்போ வந்து டைமிங் மிஸ் ஆகுது. டைமிங் படி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் கரெக்டாக கொண்டு வந்து வச்சு சென்டர் பொசிஷன் பண்ணி பாருங்கள், நான் பண்ணுற மாதிரி பாருங்கள். சென்டர் பொசிஷனாக கொண்டு வந்து மறுபடியும் இதுக்கும் வந்து நம்ம அனிமேஷன் செட் பண்ணணும். பாருங்கள், கரெக்டாக கொண்டு வந்து சென்டராக வச்சு ப்ளே பண்ணி பார்த்து எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதோ நம்ம அங்கே கரெக்டாக கொண்டு வரணும். ஸோ ஓகே, இப்போ ஃபிட் ஆகிட்டு இப்போ நம்ம மறுபடியும் ப்ளே பண்ணி ஃபேட் பண்ணி கொடுத்துப்போம் மோஷன் பிளரில். ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக ஃபிட் ஆகிட்டு இப்போ நம்ம சென்டராக கொண்டு வந்துக்கலாம். ஓகே, கரெக்டாக ஃபிட் ஆகிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் மறுபடியும் கலரை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய டோனுக்கு ஏற்ற மாதிரி டெக்ஸ்ட்டையும் அதேமாதிரி கொஞ்சம் ஆப்போசிட்டியை குறைச்சி வச்சுக்கிறேன். வேறு தான் இதுக்கும் இன்னும் கலராக டோன் இருக்குது, அந்த இடத்துல கரெக்டாக இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து சூஸ் பண்ணி இப்போ நம்ம ஆப்போசிட்டி ரேஞ்சை கொஞ்சம் மிட் பண்ணி வச்சுப்போம். ஓகே, இப்போ கரெக்டாக 15 ஆகிட்டு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, கரெக்டாக இது ப்ளே ஆகுது. ஓகே, இப்போ நமக்குலாம் கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. இது நம்ம மறுபடியும் என்ன பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சேனலுக்கு தேவையான 3D இன்ட்ரோ ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நான் மறுபடியும் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்.
எக்ஸ்போர்ட்டிங் ஆகிட்டுருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் சேனலுக்கு இது மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அடுத்து உடனே வந்து தரும். ஸோ இது கேலரியில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணதை நம்ம இதில் பார்க்க முடியும். பாருங்கள். ஓகே, கரெக்டாக வந்து நம்ம சேனலுக்கு தேவையான 3D லோகோ இன்ட்ரோ ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.